இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாரதி, கிளம்பலாமா? கிளம்பலாம் அத்தை. இன்னைக்கு ஒரு ராத்திரி கோயில்ல தங்கிட்டு பூஜை பரிகாரம்லாம் பண்ணிட்டு நாளை காலையில தான் வருவோம். எல்லாரோட துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டியா? அம்மா, பாரதி, எல்லாருக்கும் துணி எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எடுத்து வச்சிட்டேன் பாரதி. கிளம்பிக்கிட்டே இருக்கோம். வந்துருவோம். சரி, நாங்கள் வரோம், வச்சுடு. பாரதி, நேரமாச்சு, கிளம்பலாமா? மித்ரா, மித்ரா, வரேன். நீ என்ன மித்ரா, நீ இன்னும் கிளம்பலையா? நான் வரல நீ. ஏய், என்ன சொல்ற? எல்லாரும் கோயிலுக்கு போறதான பிளான்? இல்ல நீ, நான் வரல. என்ன? அதான் வரலன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க? வரதா தான் இருந்துச்சு, ஆனா ஆதி வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் வராம நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்னம்மா சொல்ற? ஆதி தம்பி வரலன்னு சொன்னாரா? ஆமா. அதுக்கே நீங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவரு வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இது ஆதித்யாவுக்காக குலதெய்வ கோவில்ல நீங்க பண்ணிக்க போற பரிகார பூஜை. அம்மாவா அப்பாவா பாரதியும் சூர்யாவும் இருக்காங்க, பாட்டி நீங்களும் இருக்கீங்க. நீங்க எல்லாருமா குடும்பமா இருக்கிறப்போ நாங்க வரலன்னா என்ன பிரச்சனை? என்ன பாரதி, இப்படி ஆயிடுச்சு? ஆதி தம்பி நம்ம கூட வந்தே ஆகணுமே. அவர் எதுக்கு அத்தை வரணும்? அதான் வரலன்னு அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரே. புரியாம பேசாத பாரதி. நம்ம கூட ஆதி கோயிலுக்கு வந்தே ஆகணும். நீ போய் கூப்பிடு, கண்டிப்பா வருவாரு. என்ன எதுக்கு அத்தை தர்ம சங்கடப்படுத்துறீங்க? வரமாட்டேன்னு சொல்றவரை ஃபோர்ஸ் பண்ணி எப்படி கூட்டிட்டு வர முடியும்? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. உன் கேள்விக்கெல்லாம் பதில் வேணும்னா ஆதி தம்பி நம்ம கூட கோயிலுக்கு வந்தே ஆகணும். அதுக்கு மேல உன் இஷ்டம். நீங்க ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அத்தை. ஓ சரி, நான் போய் பேசி பாக்குறேன். ஆதி, ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாரதி, நீங்க ஏன் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க? நான் எதுக்கு பாரதி? ஏன் எதுக்குன்னு காரணம்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீங்க எங்க கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இது நீங்களும் நானும் சேர்ந்து ஆரம்பிச்சது ஆதி. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆதித்யா உங்களதான் அப்பாவா நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சுத்தி நடக்கிற பிரச்சனை எதுவுமே தெரியாது. நீங்க ஏன் வரலன்னு ஆதித்யா கேட்டா அதுக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்ல. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க இஷ்டம் ஆதி. புரியுது பாரதி. ஆதித்யாவை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. சரி, கிளம்புங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆதி, இந்த கேமை டவுன்லோட் பண்ண, இது விளையாடலாம். மித்ரா, சரி கிளம்பு, கோயிலுக்கு போலாம். என்னாச்சு? இப்பதானே வரலன்னு சொன்னோம். இல்ல மித்ரா, நம்ம யோசிச்சது வேற. ஆனா இப்ப நம்ம போய் தான் ஆகணும். சரி, நீயும் போய் ரெடி ஆகு, கிளம்பலாம். பாரதி, நான் ஆதிய கோவிலுக்கு வரவிடாம பண்ணா நீ பேசி ஆதிய கோவிலுக்கு வர வைக்கிற. என்ன பாரதி? ஆதி வரேன்னு சொல்லிட்டாரு, நாம கிளம்பலாம். வாங்க. சரி, வாங்க வாங்க. வா. இது நம்ம குலதெய்வம் இருக்க கோயிலா? சின்ன வயசுல இங்க வந்திருக்கோமாமா? நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்திருக்கோம்ப்பா. அப்படியா? லைட்டா எனக்கும் ஞாபகம் இருக்கு. அது சரி, துரையை கூட்டு வரல? நான் கூப்பிட்டேன்ப்பா, இது வேலை இருக்கு, முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்கான். சரி, நாம தான் இருக்கோம்ல, அவன் வரலன்னு என்னன்னு நானும் விட்டுட்டேன். பாரதி, லக்ஷ்மி கரெக்டா வந்துருவாள்ல? வந்துருவாங்க அத்தை. மீனா, அங்க பாரு, உங்க அம்மா நமக்கு முன்னாடி வந்து கொட்டிட்டு இருக்காங்க.
இவங்க எப்படி இங்க வந்தாங்க? அம்மாவும் சரி பொண்ணும் சரி என் மான மரியாதை கெடுக்கிறதே வேலையை வச்சிருக்கீங்க. எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு இந்த உண்டை கட்டி வாங்கி திங்கிற பழக்கம் போகவே போகாதா? மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஆமா, இங்க எதுக்கு வந்த? எப்படிமா வந்த? மீனா, இந்த பொங்கல் ரொம்ப சூப்பரா இருக்குடி, சாப்பிட்டு பாரேன். அம்மா, என் மானத்தை வாங்காதம்மா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீ என்னமா பேசிட்டு இருக்க? ஏய், இங்க நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு தானே கேக்குற? ஏன் நான் வரக்கூடாதா? எல்லாரும் இந்த கோயிலுக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன மட்டும் எதுக்கு அடி விட்டுட்டு வந்த? ஏமா, நான் என்ன வேலையா உன்னை அனுப்பி வச்சா நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? நாங்கெல்லாம் கொடுத்த வேலைய ஒழுங்காதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத பார், ஆதி பொண்டாட்டிய கண்டுபிடிக்க சொன்னேன். நானும் நீ சொன்னதை கேட்டுட்டு எவன்னு தெரியாதவள தேடி 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 ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்தா எல்லாரும் பொசுக்குன்னு இங்கே கிளம்பி வந்துட்டீங்க, என்கிட்ட சொல்லாமலையே. உங்களுக்கு முன்னாடியே நான் இங்க இருக்கணும்னு ஓடி வந்துட்டேன். சாமி, சொல்லுங்கம்மா. போன்ல சொன்ன மாதிரி என் பேரனுக்கு தான் பரிகாரம் பண்ணணும். சரிம்மா, நல்லபடியா பண்ணிடலாம். உங்க பேரப்புள்ளையோட பேரும் ராசி நட்சத்திரமும் சொல்லுங்க. புள்ளைக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அத அம்மன் கிட்ட சொல்லி நல்லபடியா சீக்கிரம் குணமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. சரிம்மா, பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு ஆதித்யா, அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. சரி, பையனோட அப்பா அம்மா பேரும் ராசி நட்சத்திரமும் சொல்லுங்க. அம்மா பேரு பாரதி, அஷ்ட நட்சத்திரம், கடகராசி. பையன் அப்பா பேரு சொல்லுமா. அப்பா பேரு ஆதி, அவருக்கும் என்னோட நட்சத்திரம் என்னோட ராசி தான். ஆச்சரியமா இருக்கே, கோடியில ஒருத்தருக்கு தான் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கும். பா, பார்த்துட்டா